அதாவது தங்கம் போட்டார், 1 கிலோ தங்கம் போட்டார், 2 கிலோ தங்கம் போட்டார். ஏன் தங்கம் போடுறாரு? பலன் பெறுவதற்காக. இவர் தங்கத்தை கொடுத்து பலன் பெறுவதில்லை, என் அன்பினால் எனக்கு பலன் கொடுக்கிறார். என் தியாகத்தினால், அவரோடு இருக்கிற இந்த உறவினால், அவரோடு இருக்கிற என்னுடைய அன்பினால எனக்கு பலன் கொடுக்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், லஞ்சம் கொடுத்து பரலோக ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நினைக்கிறாங்க நிறைய காணிக்க போட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். நெவர் நெவர் நெவர். அப்படி நினைச்சான். வரத்தினாலே பணத்தினாலே வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். சீமோன், அவனை தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். நிறைய பேர் அப்படித்தான், மனம் கொடுத்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். நெவர். இப்படி நினைக்கிற நிறைய பேர். கோபுரம் கட்டினா அந்த ஊழியக்காரனை கொடுத்தா இந்த ஊழியக்காரனை கொடுத்தா நல்லது, அது பலன் அல்ல. ஆண்டவர் உன் பணத்தை விட உன்னைத்தான் நேசிக்கிறார். உன் தியாகத்தை, உன் அர்ப்பணத்தை, உன் அன்பை, தேவன் இருக்கிற அந்த நெருக்கத்தை நேசிக்கிறார். கிராஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ரிவார்ட். கடைசி சொல்லி முடிக்கிறேன். கிராஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிலுவண்டே வந்தவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேருக்கு பொறுப்பே இல்லை சபையில். வருவதும் போவதும். நோவாவின் பேழையிலே அந்த காகம் இருந்தது போல, அது போகும் அது வரும், அதுக்கு ஒரு பொறுப்பே இல்லை. ஆனால் புறாவுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்ன தெரியுமா? வெளியே போய் ஒரு ஒலிவை இலையை கொண்டு வந்து நோவாடத்தில் காமிச்சு, நோவா தண்ணீர் வற்றி போயிற்று, நீ வெளியே வா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த புறாவுக்கு இருந்த பொறுப்பு. அந்த புறா தான் நோவாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. நான் காகத்தை மாதிரி இல்லை, எனக்கு உலகமும் வேணும், பேழையும் வேணும். உலகத்தில் பிணங்கள் மிதக்குது, அதையும் சாப்பிடுவேன். நோவாவின் பேழைக்குள்ளே வந்து அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுவேன். நீ நிறைய பேர் அப்படித்தான். அதுவும் தேவை. ஆனால் அந்த புறா சொல்லுது, உலகமே தேவையில்லை, எனக்கு பிணங்கள் தேவையில்லை, எனக்கு பேழையே போதும், நோவாவே போதும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன். அவர் பண்ணார். நாங்கள் காகத்தை போல அல்ல, புறாக்களை போல. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், புறாக்களை போல தீவிரித்து வருகிற இவர்கள் யார்? எனவே முதல் குறிப்பை நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, a place of redemption. சிலுவை என்பது உங்களை மீட்கும் இடம். நீ எவ்வளோ பெரிய அடித்தளத்தில் இருக்கலாம். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஏழ்மையில், வறுமையில், இல்லாமையில் தற்கொலை பண்ண போனவங்கெல்லாம். நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன். காஃபி டே என்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய உரிமையாளர் 12,000 கோடி கடன், தற்கொலை செய்து கொண்டார். அவர் அந்த மாநிலத்தின் முதல்வருடைய மருமகன். காஃபி டே ஒரு பெரிய நிறுவனம், அது கடன் தொல்லையினாலே அவர் தற்கொலை பண்ணி கொண்டார். அவருடைய மனைவி நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 12,000